இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா கொஸ்டின் ஆன்சர் வீடியோ தான். நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி என்ன கழுவி ஊத்துன கமெண்ட்ஸ். ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் படிச்சா பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால அதை தான் பார்க்க போறோம். இதுல என்ன மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரீல்ஸ்க்காக நீ என்ன வேணா வீடியோ எடுப்பியா, நீ நேத்து தான் பிறந்தியா, நீ இப்பதான் இவ்வளோ வருஷமா கோமாவில் இருந்தியா, உன்னோட அறியாமையை காட்டுறது, இப்பதான் நீ ரோட்லயே நடந்து போறியா, இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நான் என்ன உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, யூடியூப் கொஸ்டின் ஆன்சர் தனி வீடியோ, இன்ஸ்டாகிராம் கொஸ்டின் ஆன்சர் தனி வீடியோவாக போடுறேன். இப்போ நான் இன்ஸ்டா வீடியோஸ் மட்டும் சொல்கிறேன், சரிங்களா? அதில் நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். என்னன்னா, சேலம் டு பாண்டிச்சேரிக்கு ரமணின்னு ஒரு பஸ்ஸு போகிறது எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது முன்னாடி அந்த பஸ்ஸு போயிட்டு இருந்தது. எங்க அப்படின்னா சேலம் சுந்தர்லாஜி அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட. ஸோ அது ஒரு வீடியோவை எடுத்து நான் போட்டிருந்தேன். இப்போதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் சேலம் பாண்டிச்சேரிக்கு பஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். அதுக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது 30 வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு, உனக்கு இது தெரியாதா, நீ கோமால இருந்தியா, 15 வருஷத்துக்கு மேலே இது ஓடிக்கிட்டு இருக்கு, என்னோட ரெகுலர் பஸ் இதுதான், பண்ருட்டி டு உளுந்தூர்பேட்டைக்கு நான் டெய்லி போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க பாசிட்டிவ் சொல்லியிருந்தாங்க. இது சேலத்துல 4:15 ஈவினிங் இந்த பஸ் கிளம்பும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதனோட ஓல்டு நேம் பாரதி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கவர்மெண்ட் பஸ் நிறைய இருக்கு, பட் பிரைவேட் பஸ் இது ஒண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எக்கச்சக்க கமெண்ட்ஸ். ஆக்சுவலா அந்த கமெண்ட்ஸை படிச்ச பின்னாடி அந்த பஸ்ஸை பத்தின விஷயம் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்படிதான் சொல்லணும். நீ லூசு தான், அதுக்கு என்னோட வீடியோக்கு சொல்றாங்க, நீ லூசு தான், நேத்து தான் பிறந்தியா, நீ பிறந்த பிறந்து ஓடுது, அப்புறம் நீ எப்போ பிறந்தன்னு தெரில, ஆனால் நீ பிறந்த பிறந்து நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இது ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஈரோடு டு பாண்டி தான் ஃபர்ஸ்ட் இந்த பஸ் ஓடிச்சாமா, அதுக்கப்புறம் இப்போதான் சேலம் அங்கே அனுப்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்து இது உன்னோட அறியாமையை காட்டுது, நீ உலகம் தெரியாத ஆளு, இது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம்தான், நீ என்ன புதுசாக கண்டுபிடிச்சலாம் சொல்லலை. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பஸ்ஸில் போகிறதுக்கு மாட்டு வண்டியிலே போகலாம். ஐ மீன்ஸ் பஸ்ஸை கழுவி ஊற்றுறாங்க. அடுத்து இந்த பஸ்ஸில் போகிறதுக்கு மாட்டு வண்டியிலே போகலாம். இந்த பஸ்ஸில் போனால் ஒரு ஆத்தூர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே முட்டிக்கால் வலி பேந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பெண்ணு பஸ்ஸையே இப்போ தான் பார்க்குது, லகுட பாண்டி. எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக இருந்துச்சு. அது என்னடா லகுட பாண்டி, நான் அப்படி என்னடா தெரியாமல் சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். நான் சேலத்துலேருந்து நிறைய ஊருக்கு பஸ்ஸு போகுது, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் பாண்டிச்சேரிக்கே சேலம் டு அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் இப்போ தான் பார்க்குறேன். நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்கன்னு தான் இந்த வீடியோவில் நான் பேசியிருந்தேன். அதுக்கு பாருங்க, எனக்கு இந்த பெண் இப்போ தான் பஸ்ஸே பார்க்குதான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒரு சிலர் அந்த பஸ்ஸு டைமிங் என்ன, சேலத்துலேருந்து டைமிங் என்னன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு அதுலேயே டைம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இப்போ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிலர் டிக்கெட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் எனக்கு தெரியாது. 20 இயர்ஸ் ரன்னிங், ஒருத்தர் 20 வருஷமா ஓடுதுன்றாங்க, 15 வருஷங்கிறாங்க, 30 வருஷங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் தெரியும். 18 வருஷமா சேலம் போகிறேன், இப்போ தான் எனக்கு தெரியுது அப்படின்னு ஒருத்தங்க தான் என்ன மாதிரியே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரியல அப்படிங்கிறத, 18 வருஷமா சேலம் போயிட்டு வந்துட்டு இருக்கேன், பட் எனக்கு இந்த விஷயம் தெரியாது, பஸ்ஸு போகிறது இப்போதான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து ஒரு நாள் முதல்வர் போல நானும் அந்த பஸ்ஸுக்கு கண்டக்டராக போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. வேற மை டேடி கண்டக்டர் ஆஃப் த பஸ். அது எனக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது சிரிப்பு வந்துடும். நம்ம ஒரு வீடியோ போடுறோம், அந்த வீடியோவில் இருக்கிற சப்ஜெக்ட் இல்லையா, அதுக்கு நெருக்கமான ஒருத்தங்க கமெண்ட் பண்ணும்போது ஆஹா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது ஏன் அப்படி இருக்குன்னா, நான் சிஎஸ்ஐ காலேஜில் தான் என் ஹஸ்பண்ட் படித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜ் பஸ் ஒரு டைம் நான் பெட்ரோல் பங்க்ல இருக்கும்போது சும்மா காட்டியிருப்பேன், இந்த காலேஜில் தான் என் ஹஸ்பண்ட் படித்தாருன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பஸ்ஸோட டிரைவர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒருத்தர். அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நானும் சிஎஸ்ஐ காலேஜ் படித்தேன், இந்த பேட்ச் சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. நிறைய பேர் அது எந்த பெட்ரோல் பங்க் அப்படின்ற முதற்கொண்டு, நடுப்பட்டி பெட்ரோல் பங்க் முதற்கொண்டு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் ஒருத்தர் அந்த பஸ் டிரைவரே நான் தான் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. அந்த மாதிரி இதுலேயும் மை டேடி கண்டக்டர் ஆஃப் த பஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரமணி சூப்பர் கிங், பஸ்ஸை புகழ்ந்து ஒரு கமெண்ட்ஸ் இருந்தது. அது கொஞ்சம் கம்மி தான், ஆனால் இருந்துச்சு. ரமணி சூப்பர் கிங், ஃபாஸ்ட்டாக போகும், எனக்கு மெமரிஸ், நான் காலேஜ் படிக்கும்போது டெய்லி அதில் போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. 1952 இந்த பஸ் ஓடுது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர்.
ஒருத்தர் சொல்லியிருக்காரு. பட் அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் அந்த சேலம் டு பாண்டிச்சேரிக்கு பஸ் அந்த வீடியோவுக்கு ஒரு 350 கமெண்ட்ஸ் வந்துச்சு. நான் ஒரு 20-30 கமெண்ட் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் இனிமேல் நம்ம சேனலில் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டடா.